2025 சிங்கப்பூரில் டிசம்பர் மந்த்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு, எங்கெங்கே ஸ்னோஃபால் இருந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். இது தாங்க ஆர்ச்சர்ட் ரோடு. எவ்வளோ பிஸியான ஸ்ட்ரீட் தெரியுமா? இங்கே தான் எல்லா ஷாப்பிங் மால்ஸும் இருக்கும். டிசம்பர் மந்த்தை அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் அப்படி ஒரு பிளேசஸாக இருக்கும். சிங்கப்பூர் எப்பயுமே கிறிஸ்மஸ் மந்த்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோ டெக்கரேட்டிங் ஸ்ட்ரீட்ஸு எல்லாமே டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. அதுலேயும் மெயினாக ஆர்ச்சர்ட் ரோடு தான் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்குன்னே பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் இங்கே எந்த இடத்துல ஸ்னோஃபால் நடக்குதுன்னா இங்கே தாங்க நடக்குது. நிங்யான் சிட்டின்றது இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் தான் ஸ்னோஃபால் நடந்துச்சு. இது ஓரளவுக்கு ஓகே, ரொம்ப அந்தளவுக்கு இல்லை. நான் இது லீஸ்ட் மார்க் தான் கொடுப்பேன். மற்றபடி டெக்கரேஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஸ்னோஃபால் கொஞ்சம் கம்மியாக தான் நடந்தது. நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம டேங்லின் மால் வந்திருக்கோங்க. இங்கே ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக ஸ்னோஃபால் நடந்தது. டெக்கரேஷன்ஸும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே ஸ்னோஃபால்ஸ்லாம் ஒவ்வொரு குறிப்பிட்ட டைமிங்கில் நடக்கும். அந்தந்த டைமிங்கில் மக்கள் அவ்வளோ அழகாக கூடியிருப்பாங்க. எல்லாமே நம்ம இங்கே ஃப்ரீயாகவே அக்சஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், டேங்லின் மாலே எவ்வளோ அழகாக டெக்கரேட் ஆகிருக்குன்னு. எத்தனை பேர் நின்று எப்படி ஃபோட்டோஸ்க்கு போஸ் கொடுக்குறாங்க, எவ்வளோ அழகாக அவங்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு இந்த மாலேன்றது. அதுவும் அவுட்டோர் ஸ்பேஸ் தான். அவ்வளோ சூப்பராக டெக்கரேட் ஆகிருக்கும். கிட்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இங்கே எப்படி இருக்குன்றத இப்போ பார்ப்போம். ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னடா ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு கீழேருந்து அவ்வளோ ஸ்னோஸாக வருதுன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, இதுவும் நடக்கும். கீழேயும் நமக்கு அந்த ஒரு வைப்பை கொடுப்பாங்க. மேலேருந்தும் எப்படி ஸ்னோ விழுகுதுன்றதை இப்போ பாருங்கள். இங்கே ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு ஸ்னோஃபால். அவ்வளோ கிட்ஸு, அடல்ட்ஸு எல்லாருமே வயசு வித்தியாசம் பார்க்காம அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணாங்க. நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுறாங்கன்னு. இப்போ பாருங்கள் இதை. நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்கிறது விவோ சிட்டி மால். இந்த அவுட்டோர் ஸ்பேஸில் எவ்வளோ அழகாக கேண்டி லேண்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த அவுட்டோர் ஸ்பேஸில் இதுக்காகன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கி அந்த இடத்துல மற்ற அக்சஸ் பண்ணாமல் நீட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க விவோ சிட்டிலே. இங்கேயுமே ஸ்னோஃபால் சூப்பராக இருந்துச்சு. அந்த டைமுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் அதுக்காகத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லோரும் எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க, எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்களே பார்ப்பீங்க. பாருங்கள். நானும் இங்கே சூப்பராக என்ஜாய் பண்ணிங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோ ஸ்னோஸ் விழுந்தது. அப்படியே கிட்ஸாகவே மாறியாச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்கிறது கார்டன்ஸ் பை த பே தாங்க. இந்த தடவை ஸ்பெஷலாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. கிறிஸ்மஸ் ஒண்டர்லேண்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அப்படி நல்லா இருந்துச்சு பார்க்க. ஆனால் இது டிக்கெட் வாங்கி தான் போய் பார்க்க முடியும். அவ்வளோ ஃபோட்டோஸ் பார்த்து இந்த கிறிஸ்மஸ் ஒண்டர்லேண்டில் நிறைய விஷயங்கள் இருந்தது. இப்போ ஈவினிங் டைமில் நான் வந்ததுனால வெயிலாக இருக்குது. இது நைட்டில் எப்படி இருக்குன்றதை இனிமேல் நீங்கள் பார்ப்பீங்க. அது போக கிறிஸ்மஸ் பிரமிட்லாம் வச்சுருந்தாங்க. அங்கங்கே சாப்பிட்றதுக்கு ஸ்டால்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. லைட் ஷோ, இதுதான் லைட் ஷோ. ஆனால் இதை நான் கொஞ்சம் லைட்டாக தான் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொன்றையும் ஆர்ச்சர்ட் ரோடு எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோ போடுறேன், தனித்தனியாக போடுறேன். இப்போ இங்கே ஸ்னோஃபால் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். எல்லோரும் அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நானும் என்ஜாய் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்தது இங்கே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
ஆர்ச்சர்ட் ரோட்லேயும் டேங்லின் மால்லையும் விவோ சிட்டிலையும் கார்டன்ஸ் பைதிலையும் நடந்த இங்கே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை தனித்தனியாக வீடியோவை போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் வீடியோஸை பார்க்குறதுக்கு ஹசின்ஸ்கேப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மோர் வீடியோஸ் பார்க்கலாம். சிங்கப்பூரில் சுற்றி பார்க்க வர்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.